சபரிமலைக்கு முறையாக மாலை அணிய போகின்றவர்கள் இதெல்லாம் முக்கியமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இந்த ஆண்டிற்கான மண்டல பூஜை துவங்கிவிட்டது. லட்சக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை துவங்கியுள்ளனர். இருந்தாலும் முதன்முறையாக சபரிமலைக்கு மாலை அணிபவர்களுக்கு ஐயப்ப விரதம் பற்றியும் விரதத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் பற்றியும் பல சந்தேகங்கள் உள்ளன. சபரிமலைக்கு மாலை அணிபவர்கள் எப்படி மாலை அணிந்து விரதத்தை துவங்க வேண்டும், விரதத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள், விரதத்தை எப்போது எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்பது பற்றி இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். சபரிமலை விரதம். சபரிமலைக்கு பல வருடங்களாக தொடர்ந்து மாலை அணிந்து விரதம் இருந்து மலைக்கு சென்று வரும் பக்தர்களுக்கு மண்டல விரதம் இருக்கும் முறை, விரத காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய நியதிகள், ஐயப்ப வரலாறு, சபரிமலையின் சிறப்புகள், இருமுடி சுமந்து செல்வதன் மகத்துவம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் தெரியும். ஆனால் முதல் முறையாக சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் இருக்க வேண்டும் என்பவர்களுக்கு இந்த அனைத்து விவரங்களும் முழுமையாக தெரிந்திருக்காது. அப்படி சபரிமலைக்கு முதல் முறையாக மாலை அணிபவர்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பற்றி இங்கு நாம் அறிந்து கொள்வோம். ஐயப்பன் வரலாறு. முனிவரின் சாபம் காரணமாக மகிஷி என்ற அரக்கியாக மாறிய பெண் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிகின்றார். சிவன் மற்றும் பெருமாளுக்கு பிறக்கும் மகனால் மட்டும் தனக்கு அழிவு வர வேண்டும் என வரமும் பெறுகின்றாள். தான் பெற்ற வரத்தின் காரணமாக தேவர்கள், முனிவர்கள் என அனைவரையும் துன்புறுத்துகின்றாள். அவளை வதம் செய்வதற்காக பெருமாள் மோகினி அவதாரம் எடுக்க கழுத்தில் மணியுடன் அவதரிக்கின்றார் மணிகண்டன். பம்பா நதிக்கரையில் புலிகளின் பாதுகாப்பில் தவழ்ந்த மணிகண்டனை காட்டுக்கு வேட்டையாட வந்த பந்தல மன்னன் ராஜசேகரன் எடுத்து சென்று பல காலமாக குழந்தை இல்லாத தங்களுக்காக கடவுள் அளித்த வரமாக நினைத்து வளர்க்கின்றார். மணிகண்டன் ஐயப்பனாக மாறிய கதை. மணிகண்டனின் வரவால் மன்னனின் மனைவிக்கும் குழந்தை பிறக்கிறது. அரசாலும் உரிமை மணிகண்டனுக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக இல்லாத தன்னுடைய தலைவலிக்கு புலிப்பால் கொண்டு வருவதற்காக மணிகண்டனை காட்டிற்கு அனுப்புகிறாள் அரசி. அங்கு மகிழ்ச்சியுடன் போரிட்டு அழித்து அவளுக்கு சாப விமோச்சனம் அளிக்கின்றார் மணிகண்டன். புலிவாகனனாக நாட்டிற்கு திரும்பும் ஐயப்பன் துறவரம் ஏற்று காட்டிற்கு தவம் செய்ய செல்கின்றார். அவரை பிரிய மனம் இல்லாத ராஜசேகர மன்னனிடம் வருடத்திற்கு ஒரு முறைதான் தவத்தில் இருந்து விடுபட்டு பந்தல ராஜவம்சம் தரும் மரியாதையை ஏற்பதாக மணிகண்டர் வாக்களித்தார். வருடத்திற்கு ஒரு முறை மகனை காணச் செல்லும் போது தலையில் இருமுடி சுமந்து ஒரு முடியில் தனக்கு தேவையானவற்றையும் மறுமுடியில் மகன் மணிகண்டனுக்கு கொடுப்பதற்காகவும் கொண்டு செல்லும் பொருட்களை எடுத்துச் சென்றார் ராஜசேகரன். தவம் செய்ய மணிகண்டன் அமர்ந்த இடத்தில் சபரி பீடமும் 18 படிகளுடன் கூடிய கோயிலையும் அமைத்தார் பரசுராமர். பெண்கள் ஏன் சபரிமலைக்கு வரக்கூடாது? ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரியாக தவத்தில் இருப்பதால் அவரது தவத்திற்கு இடையூறு வந்து விடக்கூடாது என்பதனாலேயே வருடத்தின் குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டுமே சபரிமலை கோயில் நடை திறக்கப்படும். ஐயப்பன் பிரம்மச்சாரியாக தவம் செய்வதாலும் காட்டு வழி பயணம் கடினமானதாகவும் இருக்கும் என்பதாலும் சபரிமலையில் காந்த சக்தி அதிகம் என்பதாலும் அது பெண்களின் உடல்நிலையை குறிப்பாக கருப்பையை பாதிக்கும் என்பதால் 50 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாது என்ற கட்டுப்பாடு உள்ளது. ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் நாள் துவங்கி மாலை அணிந்து 41 நாட்கள் மண்டல விரதம் இருந்து இருமுடி சுமந்து பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்து வருகின்றார்கள். முதல் முறையாக மாலை அணிபவர்கள் கடைபிடிக்க வேண்டியவை.
சபரிமலைக்கு முதல் முறையாக மாலை அணிபவர்களை கன்னிசாமி என்பார்கள். இவர்கள் பல வருடங்களாக சபரிமலை யாத்திரை சென்ற அனுபவம் வாய்ந்த குருசாமியிடம் ஆலோசனை பெற்று குடும்பத்தினரின் அனுமதி பெற்று மாலை அணிய வேண்டும். உறுதியான கம்பியால் செய்யப்பட்ட துளசிமணி மாலையை வாங்கி காய்ச்சாத பசும்பாலில் ஒரு நாள் முழுவதும் போட்டு வைத்து பிறகு அதை எடுத்து சுத்தமான நீரில் கழுவிவிட்டு நன்கு துடைத்த பிறகு வீட்டில் உள்ள ஐயப்பன் படத்திற்கு அல்லது சுவாமி படத்தில் மாட்டி வைக்க வேண்டும். பிறகு மாலை அணியும் நாளில் அதை எடுத்து சென்று கோயிலில் சாமி பாதத்தில் வைத்து ஆசி பெற்ற பிறகு குருசாமி முன் மண்டியிட்டு மாலை அணிந்து கொள்ள வேண்டும். குருசாமி இல்லாதவர்கள் தாயே முதல் தெய்வம் என்பதால் அவரின் முன் மண்டியிட்டு வீட்டிலேயே மாலையை போட்டு கொள்ளலாம். ஆனால் முதல் முறையாக மாலை அணிபவர்கள் குருசாமி கையால் மாலை அணிந்து கொண்டு அவர் சொல்லும் வழிமுறைகளை பின்பற்றி விரதம் இருப்பதே சரியான முறை. கன்னிசாமிகள் கடைபிடிக்க வேண்டியவை: கன்னிசாமிகள் கருப்பு உடை மட்டுமே அணிய வேண்டும். மாலை அணிந்த ஐயப்ப சாமிகள் காலில் செருப்பு அணியக்கூடாது. அலுவலகம் செல்பவர்கள் தவிர்க்க முடியாது என்றால் அணிந்து கொள்ளலாம். காலை மாலை இரு வேளையும் குளித்துவிட்டு ஐயப்பனுக்கு பூஜை செய்து வழிபட்ட பிறகே உணவு எடுத்து கொள்ள வேண்டும். எளிமையான உணவுகளை மட்டுமே எடுத்து கொள்ள வேண்டும். கசப்பான பாகற்காய், அகத்திக்கீரை, வாழைக்காய் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது. மாலை அணிந்தவர்கள் தனியாக ஒரு விரிப்பு விரித்து தரையிலேயே படுத்து உறங்க வேண்டும். அவர்கள் உடுத்தும் துணிகளை அவர்களே துவைக்க வேண்டும். தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்: அழகுபடுத்திக் கொள்ளும் விஷயங்களான முடி வெட்டுவது, முகசவரம் செய்வது, நகம் வெட்டுவது போன்றவற்றை செய்யக்கூடாது. துக்க வீடு, தீட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடாது. இரத்த சொந்தங்கள் இறப்பு ஏற்பட்டால் மட்டும் மாலையை கழற்றிவிட்டு செல்லலாம். ஒரு முறை மாலையை கழற்றினால் மீண்டும் அடுத்த ஆண்டுதான் மாலை அணிந்து விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருக்கும் காலங்களில் ஏதாவது ஒரு வீட்டில் ஐயப்ப பூஜை நடத்தி ஐயப்ப சாமிகளை அழைத்து அன்னதானமும் வழங்க வேண்டும். மாலை அணிந்தவர்கள் அனைவரையும் ஐயப்பனின் அம்சம் என கருதி வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் சாமி என்றே கூப்பிட்டு மனைவி உட்பட அனைவரையும் மரியாதையாக நடத்த வேண்டும். மாலை கழற்றும் முறை: வீட்டில் உள்ள பெண்கள் மாதவிலக்கு ஆகிவிட்டால் அவர்கள் சமைக்கும் உணவுகளை சாப்பிடக்கூடாது. அவர்களை பார்க்காமல் வெளியில் தங்கி இருப்பது சிறப்பு. வீட்டில் தனி அறை இருந்தால் அவர்களை தனியாக இருக்க சொல்லிவிட்டு நீங்களும் தனியாக இருந்து கொள்ளலாம். மலைக்கு சென்று விட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பிய பிறகு கோயிலுக்கு சென்று அல்லது வீட்டில் தாயின் கைகளாலேயே மாலையை கழற்றிவிடலாம். கழற்றிய மாலையை மீண்டும் பாலில் போட்டு ஒரு நாள் வைத்திருந்த பிறகு அதை கழுவி சுத்தம் செய்து துடைத்து பத்திரமாக வைத்திருந்து அடுத்த ஆண்டு பயன்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் புதிய மாலை வாங்கி அணிய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஒரு மாலையை எத்தனை முறை வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம். இந்த முறையில் விரதத்தை மேற்கொண்டு அருட்கடவுள் ஐயப்பனின் அருள் பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.